அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங்கருணை அருட்பெரும் ஜோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. வாழ்க வளமுடன். ஆன்மநேய அன்பர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நாம் அறத்துப்பாலில் 4வது அதிகாரமான அரண் வலியுறுத்தல் என்ற அதிகாரத்தில் உள்ள 10வது குறளுக்கு சன்மார்க்க விளக்கம் காண்போம். குறள் எண் 40. செயற்பால தோறும் அரணே, ஒருவருக்கு உயர்பால தோறும் பழி. செயற்பால தோறும் அரணே, ஒருவருக்கு உயர்பால தோறும் பழி. முதலில் உலகியல் விளக்கம் காண்போம். ஒருவன் வாழ்நாளில் முயற்சி மேற்கொண்டு செய்யத்தக்கது அறமே, செய்யாமல் காத்து கொள்ளத்தக்கது பழியே. இப்பொழுது சன்மார்க்க விளக்கத்தை காண்போம். நாம் செய்யும் நற்செய்கைகளால் விளைவதே அறமாகும். அதுவே ஒருவரை உயர்த்தக்கூடிய மேல்நிலையாகும். எவ்வாறு எனில், நம் சிர நடுவில் இருக்கக்கூடிய 1000 இதழுடைய மலரை மலரச் செய்து அவரை சாகா நிலைக்கு அழைத்துச் செல்கிறது. மீண்டும் ஒரு முறை கூறுகிறேன். நாம் செய்யும் நற்செய்கைகளால் விளைவதே அறமாகும். அதுவே ஒருவரை உயர்த்தக்கூடிய மேல்நிலையாகும். எவ்வாறு எனில், நம் சிர நடுவில் இருக்கக்கூடிய 1000 இதழுடைய மலரை மலரச் செய்து அவரை சாகா நிலைக்கு அழைத்துச் செல்கிறது. நன்றி அன்பர்களே. மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது திருமதி பாரதி சேகர். வாழ்க வளமுடன்.